பாத்தீங்க அப்படின்னா என்எஃப்டி. ஸோ என்எஃப்டினா என்ன? அதாவது நம்ம பார்த்து ரசிச்ச ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. பட் அத லாங் லாங் நல்லது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும், அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயினான ஒரு எக்ஸாம்பிள் பண்ண என்எஃப்டி. சோ நம்ம கிட்ட இருக்கிற பொக்கிஷமான ஒரு விஷயத்த என்எஃப்டியா மாத்தி வச்சா அதோட வேல்யூ அதிகம். சோ இப்ப இதுல யார் வந்திருக்காங்க அப்படின்னா மெர்சடைஸ் பென்ஸ். சோ இவங்க வந்து இதுக்கு புதுசு இல்ல, ஆல்ரெடி ஒரு சீசன் வந்து அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த என்எஃப்டி ஏராவும் ரொம்ப நல்லா போயிருக்கு. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 2000ல இருந்து 2017 வரைக்கும் அவங்க கிட்ட போன ஃபேமஸான மாடல்ஸ் இருக்குல்ல, அதை எல்லாமே வந்து அவங்க ஃபேமஸான என்எஃப்டி கலெக்ஷன் சென்டர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அதை மின்ட் பண்ணி ட்ரேட் பண்ண போறாங்க. சோ பாருங்க, ஒரு பிரீமியமான பிராண்டு, அவங்களுக்கு சேல்ஸ்லாம் எந்த ஒரு குறைச்சலுமே கிடையாது. பட் அவங்க ஏன் என்எஃப்டி வரணும், ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த என்எஃப்டியோட இம்பார்ட்டன்ஸ் தான். சோ எல்லாருக்குமே வந்து நம்மளோட பிராண்ட் வந்து என்எஃப்டில இருக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு ஆட் செக்டார்ல ஆகட்டும் என்எஃப்டி, கோகோ கோலா பத்தி நம்ம பார்த்தோம், ஃபிலிமிங்ல டிஸ்னி. சோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா மெர்சிடிஸ் பென்ஸ், இதுக்கு முன்னாடி ஸ்கோடா பார்த்தோம். சோ ஒரு ஒரு கம்பெனியுமே வந்து இதுல நம்ம பிராண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த சொன்ன அந்த குறிப்பிட்ட இயர்க்குள்ள வந்து அவங்களுடைய ஃபேமஸான 7 கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து என்எஃப்டியா மின் பண்ணி அவங்க பண்ண போறாங்க. சோ இத வந்து அவங்க ஒரு ஆட் ராப் மூலியமா ஃபேமஸ் பண்றாங்க. சோ எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த லான்ச் பண்றாங்க அப்படின்னா ஒரு குட்டி கிவ்அவே கான்செப்ட் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். சோ அந்த வகையில இவங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல, அதாவது இந்த என்எஃப்டி மொஜிட்டோ இருக்கு பாத்தீங்களா, அவங்க கிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுடைய லாயல்டி கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருமே ஸ்டார்டிங் வந்து ஒரு ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சு அதுல வின் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி நாங்க தரோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே வந்து ரொம்ப அழகா என்எஃப்டில இருக்காங்க. நம்ம பழசாகட்டும், இப்போ பிரசன்ட்ல இருக்கிற என்ன ட்ரெண்டிங் டெக்னாலஜி ஆகட்டும், இல்ல ஃபியூச்சர்ல இருக்க அதாவது எல்லாமே கலந்துதான் என்எஃப்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் மெயினா இங்க பார்க்க போறோம். சோ இந்த கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா இந்த ஏரா ஆஃப் டெக்னாலஜி. சோ எல்லாருமே என்எஃப்டில ஓன் பண்ணணும் அப்படின்றத விருப்பப்படுறாங்க இந்த காலகட்டத்துல. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெஃபி. சோ நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்த ரொம்ப பழமையா பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ இருக்குமா? ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பழமையா இருந்தாலும் நல்லா இருக்கும். பட் ஒரு சில விஷயங்கள் மாறிதான் ஆகணும். இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிதான் ஆகணும். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஃபேமஸான ஃபின்டெக் கம்பெனி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஊருடைய பினான்சியல் அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் செக்டர் சைடு இருக்கிற பினான்சியல் கஸ்டடிலாம் இருக்குல்ல, அதை எல்லாமே வந்து அவங்க டீசென்ட்ரலைஸ்டு, அதாவது ரொம்ப செக்யூர்டா சேஃபான ஒரு விஷயத்தான் மாத்த போறாங்க. சோ எது வச்சு பார்க்க போறாங்க அப்படின்னா டெஃபி டூல்ஸ் வச்சு. சோ பீப்புளுக்கு ரொம்ப ஈஸியா ஆக்சசபிளா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க டெஃபி கிரெடிட் கார்டு ஒரு கான்செப்ட் கொடுக்க போறாங்க. சோ இவங்க இது பண்றதுக்கான மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கீமான்றது ஒரு பியர் டு பியர் மணி டிரான்ஸ்ஃபர். அவங்க ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க, அந்த நெட்வொர்க் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பட் அவங்க இதை இன்னும் அட்வான்ஸ் பண்ணணுன்றதுக்காக மாஸ்டர் கார்டு லேப் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பேசியிருக்காங்க. சோ அது பேசுறது மூலியமா அவங்க கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் பேக்லாக்ஸ் இருக்கும்ல, அதை எல்லாமே ஓவர் கம் பண்ணிட்டு இன்னும் அழகா கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த விஷயம் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னா இந்த ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்களா அவங்க கிட்ட, கவர்மெண்ட் கிட்ட எல்லாமே வந்து இதை கொண்டு போய் சேர்க்க போறாங்க. சோ இதுதான் வந்து மெயினா. இது ரீசெண்டா பாத்தீங்கன்னா இவங்க 18 புது பார்ட்னர்ஷிப், அதாவது குட்டி குட்டியா இருக்க ஃபர்ம்ஸ் கூட எல்லாமே வந்து உங்க பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. சோ எல்லாமே ஒரு அட்வான்ஸ்மெண்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்ப இஸ்ரேல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வார்லாம் நடந்துட்டு இருந்தாலுமே அட்வான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு தான் இருக்காங்க. சோ குட்டி நாடு பெரிய நாடு இந்த கான்செப்ட் கண்டிப்பா இல்லவே இல்லை. திரும்ப திரும்ப அதை தான் உணர்த்திட்டு இருக்காங்க நம்மளுக்கு. யாரெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்களோ முயற்சி பண்ணி தைரியமா முன்னாடி போறாங்க. சோ அதுக்கான விஷயங்களை கத்துக்கிறாங்க, அதுக்கான விஷயங்களை செய்யறாங்க. சோ அதுதான் இந்த கான்செப்ட். சோ எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கணும்ன்றத நம்புறாங்க. சோ இவங்க இதுக்கு பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து ரொம்ப அழகா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. எங்கெங்க பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வியட்நாம், தாய்லாந்து அங்கேயுமே சேர்ந்து இவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்ல இவங்களுடைய ஃபின்டெக் வந்து ஆரம்பிக்க போறாங்க. சோ இதுதான் இந்த நியூஸ். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா. சோ இந்தியால வந்து ஃபேமஸான எக்ஸ்சேஞ்ச் தான் பாத்தீங்கன்னா காயின்டெக்ஸ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க இவங்க ஆல்ரெடி இங்க வரதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ஆப்ரேஷன்ல இருந்த ஒரு ஃபேர்மை வாங்கி அதை வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி உள்ள வந்தாங்க. இப்போ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா
அதை இன்னும் நாங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம். இப்ப என்ன போயிட்டு இருக்கு Web3. சோ அதுல வந்து இந்தியாவை டெவலப்மெண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்க இதை எப்படி பண்ண போறாங்க அப்படின்னா, பெங்களூர்ல செயல்பட்டு இருக்க ஒரு பிளாக்செயின் கம்பெனி கூட இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. அது யார் அப்படின்னா ஓக்டோ. சோ அவங்க கூட சேர்ந்து இந்த அதாவது அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மாத்த போறாங்க. சோ இப்போ ஒரு சீம்லெஸ்ஸா வந்து யூசர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய டிரான்சாக்ஷன் இருக்கணும், எந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு மெயின் கான்செப்ட். சோ இவங்க இதை பண்றது மூலியமா ஆல்ரெடி இந்த ஓக்டோ செயின்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே கேதர் பண்ணி இதுக்கான டெஸ்டிங் ஃபீஸ்ல வச்சிருக்காங்க. சோ அதுக்காக ஒரு குறிப்பிட்ட பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. அது யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மெம்பர்ஸ்ல வராங்களோ அவங்களுக்கு ஒரு டோக்கன், அதாவது ஓக்டோ செயின்ல வர ஓக்டோ டோக்கனுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சோ இப்படி கொடுத்து ஒரு மக்களை பூஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா மாத்திக்குவாங்க. ஏன்னா அவங்க டெஸ்டிங்க்கு ஒரு பீப்புள் வேணும். மத்தபடி அது அது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். சோ இவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல், அதாவது முழுக்க முழுக்க நம்ம இந்தியால டெவலப் ஆன ஒரு பிளாக்செயின் மூலியமா அவங்க அவங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மாத்தணும்னு நினைக்கிறாங்க. சோ இது பண்றது மூலியமா அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இன்பில்டான வேலட்டை வந்து அவங்க அவங்க செயின்ல வந்து இன்கார்பரேட் பண்ணி அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத பார்க்க போறாங்க. சோ இதெல்லாமே வந்து ஒவ்வொருத்தங்களா பண்ண பண்ண இவங்கள பார்த்து பண்றதுக்கும் நிறைய பேர் வந்துருவாங்க. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்க்கணும். சோ இந்தியாலுமே வந்து வெப் டெவலப்மெண்ட் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. நம்ம போன மாசம் கூட பார்த்தோம், மும்பை, கேரளா. சோ அங்கேயுமே வந்து ஒரு விஷயம், அதாவது கவர்மெண்ட் செக்டார கம்ப்ளீட்டா அட்வான்ஸ்மெண்ட்ல மாத்துறாங்க. டூரிசம் அட்ராக்ட் பண்றதுக்கு பாக்குறாங்க. சோ எல்லாரும் வழி தேடிட்டு இருக்காங்க, எந்த வகையில நம்ம நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு. சோ அந்த விஷயத்துல இவங்க வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போறாங்க அப்படின்றது. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யுஏஇ. சோ ரீசன்ட் டேஸா நம்ம சொன்ன மாதிரிதான், இவங்க கிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லாத எந்த ஒரு பெரிய ஃபேர்மே இருக்க மாட்டாங்க. இப்ப யார் அவங்க கிட்ட போயிருக்காங்க அப்படின்னா, ஃபேமஸான பிளாக்செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான பிளாக் டிமாண்ட். அவங்க வந்து யுஏஇல லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. சோ ஆல்ரெடி வந்து அந்த ஒரு சொன்னேன்ல, அந்த துபாயில வந்து ஒரு இந்த கிரிப்டோக்குங்காகவே வந்து ஒரு பெரிய ஒரு டிஎல்எஃப் மாதிரி ஒரு 12 கிட்ட வந்து அவங்க வச்சிருக்காங்க அந்த ஏரியா. சோ அங்க வந்து இவங்க செயல்படுறதுக்கு ஒரு அப்ரூவல் கிடைச்சிருச்சு. இது மட்டும் இல்லாம யுஏஇல வந்து நெக்ஸ்ட் லெவல், அதாவது அவங்க இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒரு தைரியம் முதல்ல வேணும். அத பண்றதுக்கு முன்னாடி அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருக்குல்ல, அது எல்லாமே என்ன மாதிரி எல்லாம் வரும்ன்றத ஒரு கேஸ் ஸ்டடி சூப்பரா பண்ணிருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் ஒர்த்தா இருக்கணும். இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு கண்ட்ரி ஒரு புது ஃபேர்முக்கு அப்ளை கொடுப்பாங்க. சோ அதை எல்லாமே அவங்க பாத்துட்டாங்க. ஏன்னா ஃபியூச்சர் இதுதான்றது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சோ இந்த துபாயோடைய குளோபல் மார்க்கெட் ஹெட் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு எல்லா ஃபேர்முமே வந்து விருப்பப்படுறாங்க. ஏன்னா நாங்க அவங்க சப்போர்ட் பண்றோம். சோ எங்களை மாதிரி மத்த கண்ட்ரிஸும் ஃபாலோ பண்ணணும், நாங்க அதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்க மெயினா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, துபாய்ல இருக்க இன்ஸ்டிடியூஷனல் கிரேட் மார்க்கெட் இருக்குல்ல, அவங்கள அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பிளாக்செயின் ஓரியன்டா கொண்டு போறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அது எல்லாமே அவங்க டெஸ்டிங்ல கொடுத்து நெக்ஸ்ட் அதை வந்து லைவா இம்ப்ளிமெண்ட் பண்றதா இவங்க மெயின் வேலையா இருக்க போகுது. சோ ஒரு ஒரு கண்ட்ரி வந்து ஒரு டெக்னாலஜி எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட அட்வான்ஸ்மெண்ட் வேற லெவல்ல இருக்கும். இப்ப ரீசெண்டா போயிட்டு வந்து சொன்னாங்க, ஃபியூச்சர்னா எப்படி இருக்கும்ன்றத நம்ம கண் முன்னாடி காமிக்கிறாங்க அப்படின்ட்டு. சோ ஒரு கண்ட்ரியுமே அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கண்ட்ரியை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரியுமே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். அடுத்த ஜென்னுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுவா இருக்கும். சோ இதுதான் இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ் சாம்பியன். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ ஆல்.